கடந்த 2022ஆம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. முழுதாக 3 ஆண்டு காலம் முடிந்த பிறகும் கூட இதுவரை உண்மை குற்றவாளிகளை அடையாளம் காணாமல் அமைதி காத்துக் கொண்டு இருக்கிறது இந்த திமுக அரசாங்கம். பட்டியல் இன மக்கள் குடிக்கும் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் நடந்து 4ஆம் ஆண்டு விழாவை அனுசரிக்கிறது இந்த விடியா திமுக. அப்படியே ஒரு மாலை போட்டு மரியாதை செய்து அஞ்சலியும் செலுத்திவிட்டால் சோழி முடிந்துவிடும் போல அந்த அளவுக்கு சந்தி சிரிக்கிறது இந்த விடியா திமுகவின் சமூக நீதியின் லட்சணம். இந்த கொடூர சம்பவம் நடந்த போது எதையோ மூடி மறைத்துவிட்டு இந்த வழக்கு விசாரணையின் போது கூட இன்னும் கால அவகாசம் வேண்டும் என்றெல்லாம் கேட்டுவிட்டு அடுத்த நாளே காலம் கடந்த அவசர குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது ஸ்டாலின் அரசு. சம்பவம் தொடர்பாக எதையோ மூடி மறைக்கத்தான் இந்த அவசரமோ என்று அப்போதே சந்தேகம் ஏற்பட்டது. திமுகவின் விசாரணை மீது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை ஏற்படும்? அதனால்தான். மேலும் இந்த வேங்கை வயல் வழக்கில் தமிழ்நாடு காவல்துறை பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 3வரையே குற்றவாளிகள் என கூறி அனைவருக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்தது இந்த திமுக. பட்டியல் சமூக மக்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் குடிக்கும் தண்ணீரில் அவர்களே மலம் கலந்திருப்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளது எந்த வகையில் ஏற்கத்தக்கதாக கருத முடியும்? சம்பவம் நடந்து 3 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் எப்படியாவது இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிர்பந்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட சமூக மக்களே இதற்கு காரணம் என்று சொல்லி கேஸை மூட நினைக்கும் இந்த திமுக அரசாங்கம்தான் சமூக நீதி அரசாங்கமா? கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தும் திமுகவுக்கு ஆதரவாக குரல் எழுப்பிய பலரும் திமுக ஆட்சியின் கோர முகத்தை கேள்வி கேட்டு சலித்தே போய்விட்டார்கள். திமுக காட்டிக் கொண்டிருக்கும் கொடூர முகத்தை ஒரு துளி கூட கண்டிக்க முடியாமல் கை கட்டி வாய் மூடி மௌனச்சாமியாராக இருந்து வந்த திமுகவின் கூட்டணி கட்சிகள் இந்த வேங்கை வயல் வேதனைக்கு கூட இதுவரை வாய் திறக்காமல் இருந்தவர்கள் கூட தைரியமாக வாய் திறந்தார்கள். ஆனாலும் கூட அதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லை. மேடைக்கு மேடை சமூக நீதி காத்து வருவதாக தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் வேங்கை வயல் விவகாரத்தில் இதுவரை தலையிடாமல் இருப்பது ஏன் என்று கேள்வி கேட்டால் அதுதான் புது தொட்டி கட்டி கொடுத்தாச்சே, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை என்று கேட்கிறார்கள். ஆனால் தவறு இழைத்தவர்கள் யார் என்று இதுவரை கண்டுபிடிக்கவில்லையாம். ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான தமிழக காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியவில்லையா? அல்லது குற்றவாளிகளை வெளியே சொன்னால் ஓட்டு போய்விடும் என்று அஞ்சுகிறாரா ஸ்டாலின்? இதுதான் சமூக நீதி காக்கும் லட்சணமா என்று சமூக வலைதளங்களில் கிளியோ கிளி என்று கிழித்து தொங்க விடுகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார். இப்படி வாய்க்கிழிய பேசும் முதல்வர் வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றவாளிகள் யார் என தெரிந்தும் நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன்? உண்மையிலேயே பட்டியலின மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால் இந்த வன்கொடுமை வழக்கை 3 ஆண்டுகள் வரை விட்டு வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? விடியா திமுகவின் சமூக நீதி லட்சணத்தின் சாதனையா வேங்கை வயல்? சாதிய வன்மம்தான் திராவிட மாடல் 2.0வா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.